தம்மு, சரக்கு, ஸ்டஃப்பு உடல் நலத்திற்கு கேடு. இப்போ வா செல்வன் கிட்ட போகலாம். சரி வா போகலாம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு தெரியணும்ல. அந்த செயின் அறுத்த வாண்டு பசங்க, அப்புறம் ஏரியாவில் இருக்க வடலை பசங்க எல்லாருக்கும் செரியன் மாதிரி ஆகணும்னு ஆசை. காலேஜ் பஞ்சாயத்து பொருள் கை மாற்றி சம்பாதிக்கிறது, காரில் பிரச்சனை தீக்கிறது, காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க அரசுக்கு வேலை பார்க்க வச்சு அரசுக்கு ரைட் ஹேண்டாக நின்று காசு இறக்குறது தான் செரியனோட வேலை. கரெக்டாக இருக்கணும். ஃபாரின் குட்ஸு கை மாற்றி விட்டா ஒரு கேஜிக்கு 2.5 லட்ச ரூபா தரேன்றான். என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ளே எனக்கு சீட்டு தர மாதிரி தான் தலைவர் பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்கிற வர எதுவுமே பண்ணக்கூடாது. புரியுதா? இல்லைண்ணா புரியுது. காசுக்கு என்ன பண்ணுறது? ஏய் அவன் நல்ல முள்ள தான் இருக்கிறாரு. ஒரு நிமிஷம்ண்ணா. என்னடா இது? நான் தான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணான்னு சொன்னேன். நீ தான் நான் சொன்னேன் எடுத்துட்டு வந்து குத்தா பொருள் தரேன்னு சொல்லி. மக்கு பசங்களா? போலீஸ் சும்மா பிடிச்சிட்டு வந்தா என்ன கையை காமிச்சு விட்டு ஓடிலான்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. குத்தி போட்டுருவேன். அப்படியெல்லாம் இல்லை. குத்தி போடு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இது எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே திரும்பி 3 பேர் கொடுக்குறீங்க. இப்படி சொன்ன பொருளுக்கு என்னென்ன பண்ணுறது? சொன்னால் கேட்க மாட்டேன். பொருளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓடு. என்னை தேடி இனிமேல் வந்தீங்க போட்டுருவேன். டேய் போடா. டேய் நீ நாங்கள் போகிற ஓடு. டேய் அண்ணன் பாக்கெட்டில் பொருள் இருக்குடா, அதனால் கேளுங்கடா. டேய் சும்மாடா. இப்போ அடி வாங்க பத்தாதா? அதெல்லாம் எடுத்துன்னு போகலாம்டா. என்ன பண்ணுறான் பாடுறா, தாவல வேலை பார்க்குறேன். டேய் சும்மா இருடா. சரி வா டீயாவது குடிப்போம். டேய் கையேறா. டேய் என்ன பண்ண போற இப்போ? அவர்கிட்ட பாக்கெட்டில் இருக்கிற பொருள்லாம் கேட்கணும்டா. பாடுறா லூஸ் தரம் பண்ணி சொல்றத கேளுடா. சாண்டாரா. அடி வாங்க பத்தாதா? நான் இந்த வாண்டுக்கு செயின் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாண்டுக்கு தான் அந்த வாண்டுக்கு திருப்பி வருது. இரு நான் கூப்பிடுறேன். ஒருத்தர் சனியா பாக்கெட்டில் இருக்கிற பொருள்லாம் தானா? பாக்கெட்டில் இருக்க பொருள்லாம் தானா? திரும்பி வந்தா வர பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுவா நீ சொன்னா நான் கேட்கணுமா? நான் பெரிய புடுங்கி விடு. இங்கே டீ குடிச்சிட்டு இருக்க ஜானுக்கு அன்றைக்கி தெரியாது அவன் நல்லதுன்னு நினச்சி பண்ண ஒரு விஷயந்தான் அவன் ஃப்ரெண்டு சக்தி. அப்புறம் இப்போ நடந்து போயிட்டுருக்கானே இந்த கடையோட ஓனர் அரசு ஓட லைஃப்பை மாற்ற போகுதுன்னு. என்ன சார் நீங்கள் இந்த பக்கம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அரசு சார் ஸ்டேஷனில் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினச்சேன். புகழ் நான் அதுக்காக வரல. செரியன் யாரு? செரியன் செத்துட்டான். யாரு? டேய் இன்னும் எந்த போஸ்டிங் வாங்காத கட்சி கூலிக்காரணி மண்டையில் தட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். நான் அரசு சார்னு மரியாதையை சொல்கிறப்பே சரின்னு யாருன்னு சொல்லிடு. ரெண்டாயிரத்தி 21 தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் கூட இல்லாத மாதிரி அவன் கட்சி அவனை ஏமாத்திருச்சு. அரசுக்கு அந்த சோகம் தாங்க முடியல. 15 வருஷமாக உழைச்சி 3 தேர்தலை பார்த்து நேர்வழியில் சம்பாரிச்ச அரசுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்ட்டு ஒரு விரக்தி. வர 2026 தேர்தலையாவது அவனுக்கு ஏதாவது கிடைக்குமான்ட்டு அவளோட காத்துட்ருக்கான் அரசு. காஞ்சிபுரம் தொகுதி செயலாளரோட பினாமி தான் கர்ணா. அவன் முடிவு பண்ணி சொன்னதான் தலைமை கேட்கும் யாருக்கு அந்த தொகுதியில் எந்த சீட்டு கொடுக்கணும்னு. சூப்பர்பா. என்னண்ணா அப்போ நான் பண்ணலங்கிறீங்களா? கட்சிக்காக எவ்வளோ செஞ்சுருப்பேன். போஸ்டரு பந்தெல்லாம் எவ்வளோ ஆள் இறக்கியிருப்பேன். பா கையில் காசாக கொடுத்துருக்கியா? இவன் காசு கொடுத்துருக்கான். என்னப்பா பண்ணுறது? சின்ன பையன் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களா? சிவா நீ என்ன பண்ணி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? நான் யாருப்பா சம்பாதிக்க வேணான்னா? சம்பாரி கொடு, நானா வேணான்றேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியலையா? கிளம்பு பேசிக்கலாம். என்னண்ணா இது? அரசு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணா. கரை வெட்டி கட்டினவெல்லாம் அரசியல்வாதி இல்லப்பா. கையில் கரவடைஞ்சவன் தான் அரசியல்வாதி. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அரசியலில் இங்கெல்லாம் நாகரிகம் என்னன்னு தெரியல இன்னும். உனக்கு போக போக கற்றுப்பேன். என்னண்ணா தனியாக இருக்க? என்ன சொல்லிட்டு போகிறானுங்க?
நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்டா. அண்ணே உனக்கு தராமல் அந்த மாமா பையன் சிவாக்கா தரப்போகிறாங்க. காலேஜ் பொண்ணுங்களை வச்சு எஸ்கர்ட் பண்ணுற நாய் அவன். தான் நம்ம ஏதாவது பண்ணணும்டா. அண்ணே ஸ்டஃப் அவுட்லண்ணே அவனுங்க பொண்ணுங்களை வச்சு பண்ணுறானுங்க. நம்ம எல்லாருக்கும் தேவையான பொருள் வச்சு பண்ணலாம். டேய், கவுண்டர் பேன் பொருள் நம்ம பண்ணுறதில்ல, பேர் போயிடும். அண்ணே உன் பேர் எங்கேயும் வராது. நான் என் தலையை குத்தாது உன்னை எம்எல்ஏ ஆக்குறேன். நாளைக்கு எம்எல்ஏ ஆனால் எனக்காக எதுவும் பண்ண மாட்டியாண்ணா? போலீஸ் கேட்டால் நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். தலைக்கு ஏறுது, தொண்டை தாண்டி நெஞ்சு கீறுது, நெஞ்சு கீறுது, சுழல் மேல சுழல், சுழல் மேல சுழல், பாடி கையை மீறுது, தலைக்கு ஏறுது, தொண்டை தாண்டி நெஞ்சு கீறுது, நெஞ்சு கீறுது, சுழல் மேல சுழல், சுழல் மேல சுழல். உன் அரசியல் ஆசைகள் எனக்கு தெரியும். நீ எம்எல்ஏ ஆக ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஆக விட மாட்டேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் க்ளீனப் பண்ண போகிறேன். இந்த ட்ரக்ஸை சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். என் வேலை நீ தலையிடக்கூடாது. செரியன் சாவிலேருந்து நீ எந்த வழியும் மாட்டாமல் நான் பார்த்துக்கிறேன். டீல்? கையை கொடுத்து தான் ஆகணும். குட். கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன்னால என்னால் சமைக்க கூட முடியல, சாப்பிட விட மாட்டேற, தூங்க விட மாட்டேற. 2 வருஷமா. லெட்ஸ் எண்ட் திஸ். என்னடா கண்டுக்க மாட்டேற? புட்டுக்கு போக தெரிஞ்ச உனக்கு எதுக்கு மேன் ஃபீலிங்ஸு? உனக்கு நடந்துருந்தா தான்டா தெரியும். இந்நேரத்துக்கு 3 நாள் பேக்கை வச்சுருக்கியா? இல்லை கேர்ள்ஸ் ஆர் லாஸ், கெயின்ஸ் ஆர் கைஸ். நைட்டு கபிலர் பார்ட்டி இருக்குது, போகலாமா? வந்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்கே நிம்மதி கிடைக்குதோ அங்கே வரேன். டேய் எப்படா வருவார்? வெயிட் பண்ணுறா, அண்ணா வருவார். என்ன சொல்லியா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்றும் இல்லைண்ணா, வேலை தானா? சரி, பொருள் இருக்கா? இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் பேர் ஜிபி பண்ணிடு. கபிலன் காலேஜில் பிஜி படிக்கிற பையன். கபிலன் பார்ட்டினா அந்த காலேஜில் இருக்க தம்மு, ஸ்டஃப்பு, சரக்கு அடிக்கிற பசங்க கூடுவானுங்க. சரின்ட்டு இருந்து வெளியில் ஸ்டஃப்பை வாங்கி உள்ள பசங்கிட்ட கொடுத்து ஜிபேயில் காசு வாங்குற ஒரு மினி பெட்லர். ஏடா ஒரு வழியை கூப்பிட்டு வந்துட்டேன். இது நம்ம இடம், எதுனா ஆர்டர் பண்ணு, மஜாவாக இருக்கும். நல்லா ஃபன் பண்ணுறேன், அதே பொடி வச்சுக்கிட்டு இருக்காத. இல்லைண்ணா நான் குடிக்க மாட்டேண்ணா. ஏடா இங்கே வந்துட்டு குடிக்க மாட்டேங்கிறான். புதுசு நான் இதுக்கு வச்சிரு. சரி அதை விடு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதாட்டி 20,000 எண்ணெய் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எண்ணெய் இருக்கும். மெடிடேஷன் மாதிரி இருக்கும், செமையாக இருக்கும். அவன்கிட்ட கொடுத்துறேன் ஸ்பெஷல் ஐட்டத்தை, அது அடி. எப்படிண்ணா? க்ளீனாக எஸ்கேப் பண்ண பார்த்தியா? இதில் போதை இருக்கும், ஆனால் மாட்ட மாட்டோம். அதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதான் அடிக்கிறேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படிண்ணா அந்த பழக்கத்துக்குள்ளே வந்தீங்க? நல்ல வசதியான குடும்பம்டா. அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றது கிடையாது. எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் தனியாக இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். அதுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான். போயிட்டுருக்கு, அப்படியே ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, பழகிருச்சு. எனக்கும் இப்படித்தானா? அப்பா வீட்டில் இருக்கிறதே இல்லை. அப்பாவும் அம்மாவும் பேசிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாமே அம்மா தான். கபில் அண்ணன் எனக்கு ஒன்று தர சொன்னார்ல, எனக்கு வேணும்.
அண்ணா என்கிட்ட தரல. ஆனால் ஒரு காண்டாக்ட் தந்தார். அவர் பேர் செரியன். ஹைட்டா டாலா ஒருத்தர் இருப்பானே, அவன்கிட்ட பேசி வாங்கினதான் மேன். காலை கொடுத்துட்டு போனான். இது கபில் அண்ணா சொன்ன மாதிரி இருக்குமா? அதுதான் இதுதான் அது. வா அடிக்கலாம். வாடா. சொல்லுண்ணா, கூப்பிட்டு இருந்த. தலைவர் எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்கிறார். நிப்பாட்ட சொல்கிறாரா? காசும் கேட்குறாரு, நிப்பாட்டம் சொல்கிறாரு. அது எப்படிண்ணா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணா. அப்போ ஒன்று பண்ணு, தெரிஞ்ச ஆளுங்களுக்கு மட்டும் கொடு. 2 இல்லை 3 மடங்கு அதிகமாக விலையில் கொடு. பசங்களை மட்டும் இன்வால்வ் பண்ணாது. ஓகேண்ணா. கொடு, இனிமேல் இங்கெல்லாம் வராத, கிளம்பு. என்னண்ணா பொருள்லாம் கிடையாதுடா. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் கிடையாதுடா. வராத இனிமேல் இந்த சைடு, கிளம்பு. பொருள்னா மண்டை கோளாறாயிடும்ண்ணா. பொருள் வேணும்ண்ணா. இவ்வளோ காசு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறோம். பொருள்னா எப்படின்னா? உனக்கு பொருள் வேணும்ண்ணா. இத்தனோண்டு பொருளே 10,000 ரூபாய். வேணா எத்தனும் அப்போ ரெடி பண்ணி தரேன் போ. ஏய், அண்ணா 10,000 ரூபாய் சொல்லிட்டாரு. காசுக்கு வேற வழியே இல்லை. அடிச்சே ஆகணும். அடிக்காமலாம் இருக்க முடியாது. ஒன்று காசுக்காக பைக் பேட்டரி திருடலாம், இல்லைன்னா செயின் அடிக்கலாம். வேறு வழியே இல்லை. இது 2 பண்ணாதான் இப்போது. பொருளை விற்று அதை காசாக்கி செரியன்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது செரியன் அவங்கக்கிட்ட காசாக கொடுக்காம பொருளாக கொடுத்து இவங்க பொருள் பழகிட்டான். பொருள் இல்லாமல் நான் போக மாட்டேன். பொருள் வேணும். ஏய், என்ன சொல்லியா ஓவரா போயிட்டு. செரியனை மட்டை பண்ணிட்டு பதுங்கி இந்த வாண்டு பசங்களை போலீஸ் தேடி பிடிச்சி அப்புறம் வர மாற்றிட்டாங்க. ஹே எனக்கும் வேணும் மேன். ஏன்னா காலைல 3 ஜே போட்டு இன்னொன்று போட்டுருக்க. ஸ்டஃபர் ரேட்டு அதிகம் ஆச்சு தெரியும்ல. இது அடித்தாதான் படிக்க முடியுது. இது இல்லாமல் இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, கட் ஆஃப் ஆகுது போடு. அப்புறம் எல்லாம் புரியுது. உங்கள் அம்மா கால் பண்ணால் ஃபோன் எடுக்க வேண்டானே மேன். நீ எடுக்காமல் உங்கள் அம்மா என்ன கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்காத, செம்ம டென்ஷன் ஆகுது. ஊருக்கு நீ இப்போ வரேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது? ஊருக்கு போனால் எங்கேருந்து இதெல்லாம் அடிக்கிறது? நீ நல்லா ஊருக்கு போனால் வெட்ட வெளியில் அடிச்சு விட்டு நீ பாட்டுன்னு விட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு ஆள் சுற்றி வருவாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? போகும்போது போவோம். Oh shit, all have their own justification. What a world. என்னப்பா ஜான், சக்தி பேச மாட்டான், உனக்கு வர மாட்டான். தீ 3 வருஷமா சாப்பிட்றானா தெரியல, தூங்குறானா தெரியல. ஃபோன் போட்டாலும் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறான். என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? டேய் அண்ணன்டா. என்னடா 10 நாள் ஆச்சு ஒல்லியாகிட்ட? நல்லா கேளுண்ணா. டெய்லி ஓவராக அடிக்கிறாண்ணா. டெய்லி அடிக்கிறியா? ஏன்டா? சொந்த காசில் இல்லைண்ணா, என் காசில் ஃபுல்லாக. அண்ணா இன்னைக்கு நைட்டு. டேய் சாமி கும்பிடு. சொல்லு. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குது. வா, பார்ட்டிலாம் வேணாண்டா. போன வருஷம் இங்கே வச்சு தான் இதே நாள்டா எல்லாத்தையும் விட்டேன். அதுக்கப்புறம் தொடவே இல்லை. என்னண்ணா திடீர்னு பூமர் மாதிரி பேசுகிறீங்க? காலேஜில் எப்படி சுற்றிட்டு இருந்தீங்க? அப்புறமா நல்லா இருந்துச்சுடா. தப்பு. முன்னாடி வேறு இப்போ வேறு. மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபேக்கல்ட்டி சேர்ந்தேன். கிளாஸ் நடத்தும்போது பயம், ஆன்சைட்டி. அதை அடித்தா தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆன்சைட்டி அது விட்டதுக்கப்புறம் டபுள் மடங்கு ஆச்சு. கவுன்சிலிங் போனேன். கவுன்சிலிங்கா? இன்னுமா போயிட்டுருக்கீங்க? ஆண்டா போயிட்டுருக்கேன்.
இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அவ்வளோதான். அண்ணா ஏண்ணா நிப்பாட்டினீங்க? பயம், சும்மா இருக்கும்போது நெஞ்சு வலிக்குது. பார்த்தேன் நான் பிள்ளைக்குட்டி வர இருக்கு. இப்போ நான் அந்த இசிஜி ஒரு தடவை பார்த்தா மனசு நிறைவாக இருக்கும். 5 தடவை பார்த்தேன், நார்மல் தான் நினச்ச மாதிரி. இருந்தாலும் நமக்குள்ள பயம் இருக்குது. அதான் கவர்மெண்ட்டு அதெல்லாம் பேன் பண்ணுறாங்கன்னா ஒரு காரணத்தை தான் பேன் பண்ணுறாங்க, சும்மா இல்லை. அதனால் நீங்களும் விட்டுருங்கடா, வேண்டாம். அந்த வேலைக்கார கிளவி எவ்வளோ சொல்லியும் கதை திறந்துட்டு போயிருக்கா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்த்தது சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் முன்னாடி மட்டும்லாம் இல்லை, நிறையவே மாறிட்டார். அண்ணா சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் அண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டஃப்பு என் பேக்கெட்டில் தான் இருந்துச்சு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? ஏன்டா இப்படி இருக்க? திருந்தி வாழப்பாடுறா. ஏய் நீ சொல்கிறியா மேன்? அவர் இந்த வயசில் தான் இப்படி மாறினார், நம்ம அந்த வயசானா மாற்றிக்கலாம். சரி, எனக்கும் ஒன்று ரோல் பண்ணு. இதுதான் திருந்தி வாழ்றதா மேன்? தா அழுவாத. பார்க்குறது பார்த்தா ஃபுல்லாக அடிச்சிட போல. கட் ஆஃப் வேணும் மேன், இது ஓஜி, ரொம்ப காஸ்ட்லி. The Tambram City Police outside Chennai had carried out a massive search operation at private student accommodations outside Chennai. Following a tip-off, police say they have recovered ganja or cannabis, ganja chocolates, hookah pods besides liquor. Investigators say there is a thriving ecosystem between antisocial elements and college dropouts in league with students. மொத்தம் 21 பசங்க சார், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், பொண்ணுங்களும் இன்வால்வ். எல்லாம் நியர்பை மண்டபத்தில் அசம்பிள் பண்ணிப்போம் சார். பேர் என்ன? ஜான். செரி மீட்லேருந்து 2.5 kgs கஞ்சா கான்ட்ராபேண்ட். பேர்? எஸ் சார். சக்தி. ஃபுல் பொலிட்டிக்கல் சப்போர்ட். பேர்? அரசு. செரியன் விஷயத்தில் தப்பிச்ச அரசு சக்தினால் மாட்டிக்கிட்டான். செஞ்ச தப்பு ஒரு ரூட்டில் இல்லைனாலும் இன்னொரு ரூட்டில் வந்து காலி பண்ணணுன்னு அரசுக்கு அப்போ தெரில. தப்பு செய்கிறவன் அப்போ தப்பிச்சாலும் அது துரத்தி அவன் குடும்பத்தில் இருக்கவனை தூக்கும். இந்த தலைமுறையில் நடக்கலனாலும் ஏதாவது ஒரு தலைமுறையில் அது நடந்தே தீரும். இதுதான் இயற்கையின் நீதி. நீ எவ்வளோ பெரிய லாடாக இருந்தாலும் சரி.